ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐ எம் ஃப்ரீலான்சர். டுடே பார்க்க போகிற வீடியோஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நம்மளால் மணி மேக் பண்ண முடியுமா, பண்ண முடியாதா? ஓகேங்களா? ஸோ நானும் சேலஞ்ச் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம எல்லாராலையும் கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து மணி மேக் பண்ண முடியும். 100% ட்ரஸ்டபுளாக, அதுவும் பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்மலி. சரிங்களா? தென் உங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக ஒரு நாளைக்கு $10 ஏர்ன் பண்ண முடியுமா? ஃபார் மந்த்துக்கு $100 ஏர்ன் பண்ண முடியுமா? ஃபார் மந்த்துக்கு $1000 ஏர்ன் பண்ண முடியுமா? ஃபார் மந்த்துக்கு $5000 ஏர்ன் பண்ண முடியுமானா, எல்லாத்துக்கும் ஒரே பதில், கண்டிப்பாக முடியும். சரிங்களா? முடியாமல் இங்கே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பட் ஆனால் அதுக்கான எஃபெக்ட் நம்ம போடுறோமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் இருக்குது. சரியா? தென் நம்ம வந்து கூகுள் ஆட்சன்ஸ் சம்மந்தமாக ஓவராலாக நம்ம சேனலில் 1500 வீடியோஸ்க்கு மேலே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தே, அதாவது ஃபார் டேவுக்கு $100 எடுத்து காமிச்சிருக்கு. ஃபார் மந்த்துக்கு $1000 $1500 வரைக்குமே நம்ம எடுத்து லைவ் ப்ரூஃப் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? தென் இப்போது 2024 டிசம்பர் 1 நம்ம புது எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆட்சன்ஸை கூப்பிட்டு மானிட்டேஷன் வாங்கினா அதிலிருந்து, அதாவது ஒரு சென்டில் ஆரம்பித்து ஃபார் மந்த்துக்கு $1000 விதத்தில் நம்ம மணி மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ பிகினர் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் சேனல் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு என்றைக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் ஃபியூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? தென் நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இது ஃபேக்காக ஒரிஜினல் சொல்லிட்டு டவுட்டாக இருப்பீங்க. அதாவது ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வருது அப்படின்னா, நான் வந்து கொடுக்கக்கூடியது எல்லாமே ஒரிஜினல் வித் லைவ் ப்ரூஃப் தான். என்னோடய ரிப்போர்ட் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ பேஜ் நான் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறது உங்களுக்கு பார்த்தாலே தெளிவாக தெரியும். தென் அதே போல் இந்த டுடேஸில் இருக்கக்கூடிய இந்த பேஜஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து மாற்றி கூட காட்டுறேன் பாருங்க. தெரியுதுங்களா? அதே போல் கண்ட்ரீஸ்லையுமே மாற்றி காட்டுறேன். தெரியுதுங்களா? ஏன்னா நம்ம ரிப்போர்ட்டாக இருக்கவே தான் உங்களுக்கு நான் எல்லாத்தையும் தெளிவாக இப்படி மாற்றி காமிச்சிட்ருக்கேன். இதெல்லாம் யாரும் காட்டவும் மாட்டாங்க. சரியா? தென் நிறைய பேர் வந்து என்னுடைய வெப்சைட் நேம் வந்து கேட்குறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க நண்பா. இது வந்து நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக நான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன். ஆக்சுவலி இப்படி தான் நான் வந்து என்னுடைய ப்ரொஃபஷ்னலாக ஒரு டொமைன் என்னுடைய MrFull.comலேருந்து நான் உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் கொடுத்துட்ருந்தேன் ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே. என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, யூடியூப்பில் வந்து எனக்குன்னு நிறைய காம்படிட்டர் வந்து வந்தாங்க. அதனால் வந்து வேணும்னே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, VPN யூஸ் பண்ணி ஆடு கிளிக் பண்ணுறது, ப்ராக்ஸி யூஸ் பண்ணி ஆடு கிளிக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பாட்டை யூஸ் பண்ணி, அதாவது எப்படிலாம் ஒரு சைட்டை மிஸ்யூஸ் பண்ண முடியுமோ அந்தந்த விதத்தில் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அதாவது என்னுடைய காம்படிட்டர்ஸ், என்னுடைய எனிமின்னு கூட வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் இது வந்து நான் உங்களுக்காக தான் நான் வந்து ரிப்போர்ட் கொடுக்குறேன். எனக்கு இவ்வளோ ரெவன்யூ வருதுன்றது இல்லை. என்னுடைய ஸ்கில்லை உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். எவ்வளோ டைம் எடுத்துக்கும் ஒரு ஆட்சன்ஸை கொண்டு நம்ம ஒர்க் பண்ணுறோம்னா நமக்கு எவ்வளோ பேர் டிராஃபிக் வந்து எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுதுன்றது ஒரு லைவ் ப்ரூஃப் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஒரு எஜுகேஷன் தானே தவிர, நம்ம வந்து இது வந்து ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறது வந்து அது செகண்ட் ஒன். புரியுதுங்களா? ஸோ இங்கே லேர்னிங் இருந்தால் தான் ஆன்லைனில் மணி மேக் பண்ண முடியுன்றதான் நம்ம டே டு டேட்டில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஆனால் இது வந்து நான் வெப்சைட் நேம் சொல்கிறேன் அப்படின்னா, காம்படிட்டர்ஸ் வந்து என்ன தெரியுமா பண்ணுறாங்க? அப்படியே சைட்டை வந்து காப்பி பண்ணுறாங்க, மைக்ரேட் பண்ணுறாங்க, க்ளோன் பண்ணுறாங்க. எல்லாமே ஒன்று தான். பட் ஆனால் உங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அது போல் நான் சொல்லிட்டுருக்கேன். சரிங்களா? நான் ஒரு ஆர்டிக்கல் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுறேன்னா என்னுடைய வெப்சைட்டில் இன்டெக்ஸ் ஆகாது. ஆனால் காப்பி பண்ணி போகிற வெப்சைட்டில் இன்டெக்ஸ் ஆகிடும். புரியுதுங்களா? ஸோ இது போல் பல இஷ்யூஸ்களை நான் பார்த்துட்ருக்கேன். அதனால் என்னோடய வெப்சைட் நேம் இனிஷியல் வந்து சொல்ல மாட்டேன். என்றைக்கு நான் ஃபார் மந்த்துக்கு $1000 மேலே ஏர்ன் பண்ணுறனோ, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து, கண்டிப்பாக அன்றைக்கி என்னோடய வெப்சைட் நேம் வந்து நான் சொல்லுவேன். சரிங்களா? ஸோ அன்றைக்கி நீங்கள் தாராளமாக எந்த வெப்சைட் என்ன, எப்படி சைட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, A to Z எல்லாமே உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். சரியா? சரி. இப்போது நம்ம மெயின் டாபிக் உள்ளே போயிடலாம். தென் மறுபடியும் ஒன் மோர் நான் பேஜ் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். டைம் பாருங்கள், கரெக்டாக 11:40 நண்பா. இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, இது நைட்டில் எடுத்த வீடியோ, பகலில் இல்லை, நைட்டில் எடுத்த வீடியோ. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நைட்டு 11:40 ஓவராலாக எல்லோரும் ஸ்லீப்பிங்க்கு போகக்கூடிய டைம். ஓகேங்களா? தென் இந்த டைமில் நம்ம ரிப்போர்ட்டு கொடுக்குறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து நமக்கு எக்ஸாக்டிங்காக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். என்னன்னா அப்படின்னா, நமக்கு எவ்வளோ பேஜ் வருது, எவ்வளோ ஆடு கிளிக் நடந்திருக்கு, எவ்வளோ CPC இருக்குது, எவ்வளோ பேஜ் RPM இருக்குறது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இன்னும் துல்லியமாக சொல்லணும் அப்படின்னா 45 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? நைட்டு ஏன் நம்ம வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, ஓவராலாக கிட்டத்தட்ட பகலில் நைட்டில் டில் எண்டுன்னும் போது, இப்போது இன்றைக்கி எவ்வளோ ரெவன்யூ வந்ததாலும் எல்லாமே ப்ரோசஸிங் ஆகி நெக்ஸ்ட் டேக்கு, அதாவது எஸ்டர்டேன்ற விதத்தில் மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால் டில் எண்டுன்னும் போது நமக்கு ஓவராலாக எவ்வளோ டிராஃபிக் வந்திருக்கு, எவ்வளோ கிளிக்ஸ் நடந்திருக்குன்றது அக்யூரேசியாக இருக்கும் ரிப்போர்ட். அதுக்காக தான். சரியா? சரி. இப்போ நமக்கு இந்த ரெவன்யூ செக்ஷன்ஸில் நமக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றது கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் ஏர்னிங் செக்ஷன்ஸ் இருக்கலாம். அதில் பாருங்கள், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 0.13 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அதாவது ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் நமக்கு சைட்டில் எப்படி ரெவன்யூ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குதுன்றது. அதாவது மறுபடியும் சொல்கிறேன், ஒரு சென்ட்லேருந்து நம்ம அதை ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி 0.13 சென்ட்ஸு. மாதம் மொத்தம் வேலை செஞ்சு 13 சென்ட் வந்தால் போதுமா? பரவாயில்ல, எனக்கு இதுவே போதிங்கன்னா. தென் இங்கே பாருங்கள், டுடேவில் 0.13 சென்ட்ஸ் வந்திருக்கா.
எஸ்டர்டே அதாவது நேற்றுக்கு வந்து 0.09 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட்டு 7 டேஸில் 0.64 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? திஸ் மந்தில் ஓவராலாக $2.43 எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி ஓவராலாக ஒரு 28 நாள் ஆகிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன் நண்பா. ஏன்னா நியூ இயர் வரப்போகுது, அதுக்காக சொல்கிறேன். ஒரு மாதம் மொத்தத்துக்குள்ள நம்ம கூகுள் ஆட்சன்ஸில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் மானிட்டேஷன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ரெவன்யூ இது போல தான் இருக்கும். அதாவது மாதம் மொத்தமே நீங்கள் வேலை செஞ்சால் கூட $2 கம்மியாக வந்தாலும் ஆட்சேபனையும் இல்லை. சரிங்களா? ஸோ ரெவன்யூ கம்மியாக வருதுன்னு சொல்லிட்டு டிமோட்டிவேட் ஆகாமல் நம்மளுடைய எஃபெக்ட் என்னவோ அது தொடர்ந்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? எது ஸ்டார்டிங் கம்மியாக வரும், பட் ஆனால் டில் எண்டுன்னும் போது நீங்கள் எதிர்பார்க்குறத விட XXXL நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கும் கூகுள் ஆட்சன்ஸில் மட்டும். சரியா? சரி, இப்போ திஸ் மந்தில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா $2.43 வந்து இருக்குது. சரியா? பேலன்ஸ் அண்ட் லாஸ்ட் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், இது எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக புதுசாக நான் ஃப்ரெஷ்ஷான ஆட்சன்ஸை கொண்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்னும் $10 வர கிடையாது. $10 வந்தால் தான் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் பின் வெரிஃபிகேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் ஆட் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ உங்களுக்காக நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாள் நைட்டு என்னுடைய ஹெல்த்தெல்லாம் இப்போது ரொம்ப வீக்காக இருக்குது, புரிஞ்சுக்குங்க. ஸோ உங்களுக்காக ரிப்போர்ட் கொடுக்குறனும் போது என்ன எதிர்பார்ப்பேன், ஒரே ஒரு சப்ஸ்கிரைபரு, கொஞ்சம் சப்போர்ட், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. சரி, அப்போ டாப்பிக்குள்ளே வந்துடலாம். தென் கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ரோல் என்ன அப்படின்னா, டுடேவில் நமக்கு எவ்வளோ டாலர்ஸ் இருந்தாலும் சரிங்க, எக்ஸாம்பிள் வந்து $10 இருக்கலாம், $100 எவ்வளோ வேணால் இருக்கட்டுங்க. சரிங்களா? ஸோ எக்ஸாக்டிங்காக 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து என்ன ஆகுனா டுடேவில் நமக்கு எவ்வளோ வருதோ அது எல்லாமே திஸ் மந்தில் இருக்கல இந்த $2.43 அந்த செக்ஷனில் வந்து ஆட் ஆகிடும். அப்போக்கப்போ ப்ளஸ் பண்ணி காமிக்கும். 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து எக்ஸாக்டிங்காக அப்டேட் ஆகி காட்டும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ டுடேவில் எவ்வளோ வந்தாலுமே அது திஸ் மந்தில் அடுத்த 1 ஹவருக்குள்ளே உடனே ரிஃப்ளெக்ட் பண்ணிவிடும். திஸ் மந்த் இந்த கேட்டகரி எப்படி தெரியுமா ஒர்க் ஆகும், டே 1 ஆரம்பித்து மந்த் எண்டு 28 நாளாக 30 நாளோ 31 நாளோ. ஓகேங்களா? ஸோ இதில் 1 ஆரம்பித்து அந்த மந்த் எண்டு வரைக்கும் வரக்கூடிய எல்லா நாளுக்கான ரெவன்யூ அடுத்து 1 ஹவரில் வந்து நமக்கு அப்டேட் ஆகி காமிச்சிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் அப்போது எஸ்டர்டே அமௌண்ட் எங்கடா அது வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, டுடே டாலர் தான் எஸ்டர்டேவுக்கு வந்து மூவ் ஆகும். எப்படின்னா இந்த பர்டிகுலர் பேஜ் நம்ம கரெக்டாக நைட்டு 12 மணிக்கு நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்னா டுடேவில் இருக்கக்கூடிய டாலர்ஸ் எல்லாமே எஸ்டர்டேவுக்கு வந்து மூவ் ஆகிடும். ஓகேவா? அப்படி இல்லைனா நமக்கு வந்து டைமிங் வந்து அதாவது 5 நிமிஷம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா 12 மணிக்கு சுவிட்ச் ஆகிடும், ஒரு சில டைமில் 12:05க்கு மாறும், ஒரு சில டைமில் 12:10க்கு மாறும். ஆனால் இந்த 3 டைமில் அதாவது 5 நிமிஷம் டிஃப்ரென்ஸில் அந்த 15 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா ரிப்போர்ட்ன்றது அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். சரியா? ஸோ டுடே டாலர் வந்து எஸ்டர்டேக்கு போயிடும். அப்போ டுடேவில் என்ன ஆகுமா இருக்குன்னா 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நைட்டில் கரெக்டாக அந்த இடையில இருக்கக்கூடிய அந்த 60 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 00ன்னு இருக்கும். கரெக்டாக 1 மணி ஆன உடனே அந்த 12 to 1ல் வந்திருக்கக்கூடிய டிராஃபிக் தென் ஆட் கிளிக்குக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அது அப்டேட்டாக ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா? அப்போ எஸ்டர்டே அமௌண்ட் எங்கடா போகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா லாஸ்ட் 7 டேஸ்க்குள்ளே இந்த செக்ஷன் வந்து ஆட் ஆகிடும். புரியுதுங்களா? திஸ் மந்தில் ஆல்ரெடி அப்டேட் ஆகி தான் இருக்குது, இதில் எந்த மாற்றமும் இருக்காது. சரியா? தென் பேலன்ஸ் செக்ஷனில் மந்த் எண்டு அதாவது ஓகேங்களா ஜனவரி 1 அப்படின்னும் போது 2025 ஜனவரி 1ன்னும் போது நைட்டு 12 மணிக்கு என்ன பண்ணுவாங்க, திஸ் மந்தில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குதோ அது எல்லாமே என்ன பண்ணுவாங்க, இந்த செக்ஷன் இருக்குல்ல அது எல்லாமே 0 பண்ணி இந்த பேலன்ஸ் இந்த செக்ஷனுக்கு வந்து மூவ் பண்ணி விட்டுருவாங்க. அந்த பேலன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுலேருந்து 21 நாளைக்கு ஹோல்டு பண்ணுவாங்க. 21 நாளைக்கு ஹோல்டு பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு வந்திருக்கக்கூடிய கிளிக்ஸு ஒரிஜினலாக, நமக்கு வந்திருக்கக்கூடிய டிராஃபிக் ஒரிஜினல்னு சொல்லிட்டு மேனுவலாக ரிவ்யூ செய்யப்படும் கூகுள் ஆட்சன்ஸ் டீமால். ஸோ உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய டிராஃபிக் யூசஸ் அந்த கிளிக்ஸ் எல்லாமே ஒரு ஓகேவா அப்படின்னா 21 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து பேலன்ஸில் இருக்கக்கூடியது லாஸ்ட் பேமெண்ட்டுக்கு வந்து மூவ் பண்ணிவிடுவாங்க. லாஸ்ட் பேமெண்ட்டுக்கு வந்துடுச்சுன்னா கம்பல்சரி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்தியன் கரன்சியாக வந்து ரிசீவ் ஆகிடும். புரியுதுங்களா? தென் இது வரப்போகிற நாட்களில் இன்னுமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரியா? சரி, இன்றைக்கி டுடே வந்து 0.13 வந்ததுக்கான ரீசன் என்னன்றது கீழே பாருங்கள். பேஜ் வைஸ் கிட்டத்தட்ட 1590 பேர் வந்திருக்காங்க. நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னா 1280 பேர் நேற்றுக்கு வந்து வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம சைட்டு வந்து நல்ல ஒரு புஷிங் இருக்குது. எப்படின்னா நம்ம கண்டென்ட் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக டே டு டேட்டில் ஒரு நாளைக்கு 10 போஸ்ட்ன்ற விதத்தில் நான் போட்டுட்ருக்கேன். அப்போ எந்த அளவுக்கு நான் டைம் என்னோடய வெப்சைட்டு கொடுக்குறேன்றதை நீங்கள் யோசிக்கணும். சரிங்களா? ஸோ நான் ஹை குவாலிட்டி ஆர்டிகல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். அது இல்லாமல் என்னுடைய ஹெல்த்து போனாலுமே எனக்கு ரெவன்யூ தான் முக்கியன்ற போல் நான் வந்து வெப்சைட்டுக்காக வேலை செய்கிறேன் அப்படின்னா அது எல்லாத்தையுமே ஒரு காரணம் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இங்கே வேலை செஞ்சால் தான் மணின்னும் போது நான் அந்த டைமெல்லாம் ஒதுக்கி என்னோடய வெப்சைட்டுக்கு கொடுக்கறதால அதுக்கான ரிவார்ட்ஸ் எனக்கு ஃப்யூச்சரில் கிடைக்கும். அவ்வளோதானே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சரியா? சரி, நிறைய பேருக்கு உள்ள ஒரு டவுட் இருக்கும். என்ன அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 1000 பேர் வந்துட்டாலே மணி வந்துருமா, அல்லது 1000 இம்ப்ரெஷன் வந்துட்டாலே ரெவன்யூ $1 ஒரு நாளைக்கு $2 $5 வந்துருமானா நிறைய பேர் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வெறும் இம்ப்ரெஷன் 1000 இம்ப்ரெஷன் வந்துட்டாலே ஒரு நாளைக்கு $1 கிடச்சிரும் அப்படின்றது நினச்சிட்டு இருக்காங்க. அது எல்லாமே யூடியூப்புக்கு தான் பொருந்துமா தவிர ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து வரைக்கும் வேலைக்கே ஆகாது. எப்படின்னா
கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே ரூல் தான். நம்ம வெப்சைட்டுக்கு எவ்வளோ பேர் வராங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், அதில் எவ்வளோ பேர் வந்து நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய ஆட் வந்து கிளிக் பண்ணுறாங்களோ, அதை பொறுத்து தான் ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகும். புரியுதுங்களா? ஸோ என்னோடய வெப்சைட்டுக்கு கிட்டத்தட்ட 1590, அதாவது 100 அந்த 12 மணிக்கு ஓவராலாக அந்த 1600 பேர் வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். தென் வந்தாலும் வந்திருக்கலாம். பேஜ் ஒன் மோர் நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன் இருங்க. தென் 12 மணிக்குள்ளே இந்த 1600 பேர் ஒரு ரவுண்டாக என்ன வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 1600 பேரில் 2 ஆடு கிளிக் நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ அந்த 2 ஆடு கிளிக் நடந்ததால் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இன்றைக்கி மட்டும் 0.13 சென்ட்ன்ற விதத்தில் நமக்கு இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு. புரியுதுங்களா? தென் அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிஎஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நாம் ஒர்க் பண்ணக்கூடிய கண்ட்ரி, அது இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ் எந்த கண்ட்ரி ரிலவெண்ட்டாக இருக்குது. அப்போ ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் கார் இன்சூரன்ஸு, லாயரு, அதுபோல் இன்சூரன்ஸில் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாலே அதுக்கு ஃபுல்லாகவே யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ், கத்தார், ஜெர்மனி, ஓமன், இது போல் டயர் 1 கண்ட்ரிக்கு வந்து நல்ல வந்து ஒரு சிபிசி இருக்கும். ஓகேங்களா? நல்ல ஒரு ரெவன்யூமே ஜென்ரேட் ஆகும். ஆனால் நான் வந்து இனிஷியல் வந்து நான் இந்தியா பேஸ் பண்ணி தான் இப்போதைக்கு நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். நான் ஓப்பனாகவும் சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ எனக்கு வந்து ஏன் நான் இந்தியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய வெப்சைட்டுக்கு ஃபார் டேக்கு ஒரு 5000 பேர் இந்தியாவிலேருந்து வந்துகிட்டே இருக்காங்க டே டு டேட்டில்னும் போது, டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி நான் வந்து ஒரு 6 மந்த் ஒர்க் பண்ணாலே எனக்கு வந்து இந்த பேஜ் சிடிஆர்ன்றது 10க்குள்ளே ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ இப்போ பேஜ் ஆர்பிஎம் வந்து எவ்வளோ இருக்குது? 0.08 சென்ட்ஸ் இருக்குல்ல. ஒரு யூசர் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய ஆடு கிளிக் பண்ணார் அப்படின்னா 0.08 சென்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கணும். ஆனால் நமக்கு அவ்வளோ கிடைக்குதா? கிடைக்கல. கீழே பாருங்கள், சிபிசி எவ்வளோ இருக்குது? 0.06 சென்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? அப்படின்னும் போது ஒரு ஆடு கிளிக் நடந்தால் 0.6 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கணும். அப்போ 2 கிளிக்கு 0.12 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கணும். பட் ஆனால் ஒரு சென்ட்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு கிளிக்கு ஒரு சென்ட் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். புரியுதுங்களா? தென் நல்லா புரிஞ்சுக்கணும். டே 1ல் ஆரம்பித்து இன்னி வரைக்கும் ரெகுலராக பார்த்துருக்கிறது வரையும் சிபிசி 0.01 சென்டில் ஆரம்பித்து 0.06 சென்ட் வரைக்கும் நம்ம இன்றைக்கி வரைக்கும் வந்திருக்கோம் 1 மந்த்துக்குள்ளே. பட்டு ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அதை பற்றி தெரியும். சரியா? சரி. தென் இம்ப்ரெஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1490, அதாவது 1500 இம்ப்ரெஷன் கிட்டத்தட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன். தென் நல்லா புரிஞ்சுக்கொண்டது என்ன அப்படின்னா, 1500 பேஜுக்கு 1500 இம்ப்ரெஷன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வருது, டக்குன்னு வெளியே போகிறாங்க. டிராஃபிக் வருது, டக்குன்னு வெளியே போகிறாங்க. இது போல் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சைடு. தென் நல்ல ஒரு குவாலிட்டியான யூசர்ஸ்க்கு இது அப்படியே XXXில் வர வேண்டியது. அதாவது 1000 பேஜுக்கு 1000 பேர் வராங்களா, 1000 பேருக்கு 6000 இம்ப்ரெஷன்றது உங்களுக்கு தாண்டுது அப்படின்னா நல்ல குவாலிட்டியாக இருக்குது அப்படின்றது அர்த்தம் யூசர்ஸ். அது இல்லாமல் வெப்சைட்டில் ஆட் பிளேஸ்மெண்ட்டு ஃபர்தராக நீங்கள் வச்சுருக்கீங்கன்றது அர்த்தம். ஓகேங்களா? ஆனால் நான் வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் கண்ட்ரோலாக தான் மேனுவல் ஆட் யூஸ் பண்ணுறதால எனக்கு வந்து ஆட்ஸ் வந்து அந்த அளவுக்கு கம்மியாக தான் வந்து ஷோ பண்ணும். புரியுதுங்களா? சரி. பேஜ் சிடிஆர் 0.13% இருக்குது. தென் இப்போதைக்கு சைடு 100% சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குது. பேஜ் சிடிஆர் எப்போயுமே 10க்கு மேலே போகாத மாதிரி பார்த்துக்குங்க. 10க்கு மேலே போகுது அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து உங்களுக்கு லிமிட்டட் ஆட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபர்தராக ஒரு மெயில் அனுப்புவாங்க. அப்படி வருது அப்படின்னா ஆட் லிமிட் விழுந்துடும். ஆட் லிமிட் விழுந்துருச்சு அப்படின்னா 1 மந்த்துக்கு நம்ம வெப்சைட்டுக்கு வந்து சரியானபடி ஆட் வந்து ஷோ பண்ண மாட்டாங்க. ஒரு 100 பேர் வராங்கன்னா ஒருத்தருக்கு ஆடு காட்டுவாங்க. அந்த கணக்கு தான் வச்சுக்கோங்களேன். ஸோ ஆட் லிமிட் வராமல் சைட்டை வந்து லாங் டைம் கொண்டு போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா பேஜ் சிடிஆர் எப்போயுமே 10க்குள்ளே வச்சுக்கோங்க. டேவில் பார்த்தாலும் சரி, வீக்லி பார்த்தாலும் சரி, மந்த்லி அண்ட் இயர்லி 6 மந்த்துக்கு இப்படி குவார்ட்டர்லி எப்படி பார்த்தாலுமே பேஜ் சிடிஆர் 10க்குள்ளே இருக்கணும். சரியா? தென் இப்போது எஸ்டர்டே வந்து டிராஃபிக்கும் பாருங்கள். தென் அதுவே லாஸ்ட்டு 7 டேஸ்க்கு வந்து டிராஃபிக் பாருங்கள். சரிங்களா? ஸோ ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். தென் டுடே இப்போது எல்லாத்தையும் இது பார்த்தாச்சு. நம்ம கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு டிராஃபிக் ரெவன்யூ கிடையாது, ஆட் கிளிக் நடந்தால் தான் ரெவன்யூன்னு சொல்லிட்டு. இப்போ எந்தெந்த கண்ட்ரியில் அந்த கிளிக் நடந்திருக்குன்றது இங்கே பாருங்கள். இந்த இடத்த உங்களுக்கு தெளிவாக தெரியுதா? ஓவராலாக இந்தியாவிலேருந்து மட்டும்தான் ஓவராலாக மொத்த டிராஃபிக்கும் வந்திருக்கு 1580 டிராஃபிக்னா வச்சுக்கலாம் ஆவரேஜாக. ஸோ கிளிக்ஸ்ன்னு பாருங்கள், பக்கத்தில் 2 இருக்கா அப்படின்னா இந்தியாவிலேருந்து 1580 பேரில் கிட்டத்தட்ட 2 பேர் ஆட் கிளிக் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக 2 கிளிக்கு 0.1 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. தென் ஹோமாலேருந்து ஜஸ்ட் ஃபார் 3 பேஜுக்கு தான் கிளிக்ஸு நடந்திருக்கும் போல், ஆனால் எதுவும் காட்டல இந்த இடத்த. பட் 0.1 சென்ட்ஸ் வந்து வந்திருக்கு. தென் யுனைடெட் அரபு எஸ்டிமேட் ஸ்ரீலங்கா யுனைடெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் யூஸ் மட்டும் தான் நமக்கு வந்து வந்திருக்க தவிர எந்த கிளிக்கும் நடக்கல. புரியுதுங்களா? பட் ஆனால் டயர் 1 கண்ட்ரிலேருந்து டிராஃபிக் வருதுன்றதை நீங்கள் யாரும் மறந்துட வேண்டாம். ஓகேவா? தென் அது போக இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் மேனுவல் ஆட் ஒன்று யூஸ் பண்ணுறேன். அதுக்கு வந்து இம்ப்ரெஷன் மட்டும் கிடச்சிருக்கு, எந்த கிளிக்கும் நடக்கல. லாஸ்ட்டு 7 டேஸில் எப்படி ரெவன்யூ வந்திருக்கு, எந்தெந்த கண்ட்ரியில் வந்திருக்குன்னா இந்தியா, ஜெர்மனி, தென் சிங்கப்பூர், யோமன் வந்து பார்த்தாச்சுன்னா இந்தியாவில் தான் 0.61 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. மற்ற கண்ட்ரிலாம் 0.111 அப்படின்ற ரேஞ்சில் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? தென் இங்கேயுமே வந்து பார்த்தாச்சுன்னா சேம் அதே தான். அதாவது ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இவ்வளோ தான் நம்ம டேட்டா கொடுக்க முடியும். ஏன்னா வந்து வரக்கூடியதே வந்து பார்த்திங்கன்னா அதாவது $1க்கும் கீழே, அதுக்கும் கீழேன்ற மாரி 0.013 சென்ட்ஸ் இன்றைக்கி வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அதனால் புரிஞ்சுக்கங்க. இன்ஃபர்மேஷன் நான் நிறைய சொல்லணும்னு தான் ஆசைப்பட்றேன். பட் ஆனால் இந்த ரெவன்யூவில் இவ்வளோ கம்மியான ரிப்போர்ட்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஓகேங்களா?
கண்டிப்பாக என்றைக்கு நம்ம டேவுக்கு $100 அச்சீவ் பண்ணுறோமோ அன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கறதோட அட்வான்ஸ் லெவலில் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரியா? தென் நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு மேலே சொல்லக்கூடியது எல்லாமே பெய்ட் சர்வீஸ்க்குள்ள வரும். நம்மக்கிட்ட கரண்ட் அட்டைன் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. நீங்கள் யாராவது கூகுள் AdSense மானிட்டேஷனுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு கரண்ட் அட்டைன் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். ஃபார் ஆர்டிகல் 2 கொடுத்துட்ருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கார்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். கால் பண்ணி ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அது போக வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 3 விதமான பேக்கேஜ் $7,000, $15,000, $25,000 3 பேக்கேஜ்லையுமே காமனாக வரக்கூடியது. உங்களுக்கு ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் டிப்ஸ் வந்து ஃப்ரீயாக வித் லைஃப் லாங் ஆக்டிவேஷன் கீவோடு கிடச்சிடும். 1 இயர் ஹோஸ்டிங் டொமைன் வந்து ப்ரிவேட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன். அடுத்ததாக வெப்சைட்டுக்கு வந்து பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ஹை குவாலிட்டி பேக்லிங்க்ஸ் வந்து நம்ம பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேருக்கு வந்து பேக்லிங்க்னா என்னென்னு தெரியவே மாட்டேங்குது. ஓப்பனாக சொல்கிறேன் நண்பா, பேக்லிங்க் நம்ம வெப்சைட்டுக்கு எந்த அளவுக்கு அதிகமாக வச்சுருக்கோமோ எப்படியாப்பட்ட கூகுளில் கோர் அப்டேட் வந்தாலுமே நம்ம வெப்சைட் வந்து சர்வே பண்ணும். புரியுதுங்களா? நீங்கள் வந்து அதாவது இன்னுமே சொன்னால் வேலை செய்கிறியோ இல்லையோ 10 வருஷம் 15 வருஷம் டொமைன் ரெனியூவல் பண்ணி மட்டும் வச்சுருந்தா கூட போதிக்கும். ஏதோ ஒரு நாள் அந்த டொமைன் எடுத்து வேலை செய்யணும் போது வேர்ல்டுலேயே டொமைன் தான் ஃபஸ்ட்டாக வேலை செய்யும். புரியுதுங்களா? ஸோ டொமைனுக்கு ஏஜ் தேவை, ஆனால் அதுக்கு ஃபர்தராக ஒர்க் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ பேக்லிங்க் இருந்தது அப்படின்னா நீங்கள் வேலை செய்யணும் கூட பேக்லிங்க் மூலிமா உங்கள் வெப்சைட் டே டு டேட்டில் வந்து 1,00,000 டைம் வந்து ஒரு கூகுள் பட் வந்து க்ரோல் பண்ணதும் போது அப்போ ஆக்டிவாக இருந்தால் மட்டும் போதும். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காக வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வரும். பேக்லிங்கில் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ அதுபோல் நம்ம ஹை குவாலிட்டி பேக்லிங்க் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். தென் வெப்சைட்டுக்கு வந்து ப்ரீமியம் தீம்ஸ் வந்து போட்டு கொடுத்துட்ருக்கோம். ஜஸ்ட் about 2,000க்கு ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம். உங்களுக்கு யாருக்காச்சும் வெப்சைட்டுக்கு தீம்ஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வேணும் அப்படின்னா 2,000 பே பண்ணி வாங்கிக்கலாம். இதுபோல் வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸ் அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் ஏதாவது ஆன்லைன் கிளாஸ் வேணும், ஆன் பேஜஸ் ஆஃப் பேஜஸ் இல்லை வந்து வெப்சைட் கஸ்டமைஸ் பண்ணுறது, டிசைன் பண்ணுறது, அது மாதிரி எனி சர்வீஸ் வந்து நீங்கள் ஹையர் பண்ணிக்க முடியும் நம்ம கிட்ட இருந்து. சரிங்களா? ஸோ ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள். தென் எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுமா. நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். டைம் கரெக்டாக 11:53 ஆகுது இப்போது. சரிங்களா? தென் நம்ம என்ன பண்ணலாம், டில் எண்டுன்றதால இப்போது பேஜ் மட்டும் நான் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகேங்களா? நான் சொன்ன போல் 1620 அதாவது பேஜஸ் மாறி இருக்குது தெரியுதுங்களா? தென் கிளிக்ஸ் 2 தான். இந்த இடத்த உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும்னு நினைக்கிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.